ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். அதில் நம்ம 15ஆம் வசனத்தில் அவள் இப்படி சொல்லி, அவள் முடிக்கும் முன்னே இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாக நாகருடைய மனைவி பில்காலுடைய குமாரனாக இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபெக்காள் குடத்தை தோள் மேல் வைத்து கொண்டு புறப்பட்டு வந்தாள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கி நம்ம ரெபெக்காள் என்றால் அர்த்தம் என்ன என்ற தலைப்பில் தான் சில சத்தியங்களை நாம் கேட்கப் போகிறோம். அதற்கு கட்டுதல் என்கிற ஒரு அர்த்தம். கட்டுதல்னால் பைபிளில் நிறையா இருக்குது. ஆனால் ஒன்று நமக்கு அடிக்கடி நமக்கு நினைவுக்கு வருவது என்னென்னா, சங்கீதம் 127:1 கர்த்தர் வீட்டை கட்டாராகிலும் கட்டுகிற பிரியாசம் விரதா என்றால் அது நமக்கு நல்லா தெரியும். ஆனால் அதில் எந்த அர்த்தத்தில் சொன்னார் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம சிந்திக்க போகிறோம். முதல் வீடு என்பது ஒரு தனிப்பட்ட மனிதன்தான் வீடாக இருக்கும். ஆவி ஆத்மா சரீரம் கொண்ட மனிதன் தேவனால் கட்டப்படுகிற ஒரு வீடு. ஆக இந்த சரீரத்தை தேவனுக்கு வீடாய் கட்டப்படணும். முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டை கட்டினவர்கள் திரியேக தேவன், பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் ஆதாம் ஏவாளை மண்ணிலிருந்து தான் கட்டினாங்க. ஆதாம் என்றால் செம்மண். ஆக 2 பேர் 3 பேர் சேர்ந்து கட்டப்பட்ட வீடு தான் ஆதாம் ஏவாள் என்கிற வீடு. ஆனால் அந்த வீடு நல்லா கட்டினாங்க இல்லையா, அது நடமாடுகிற வீடு. ஒரு வீடுன்னா அங்கேயும் நிற்கும். இப்போல்லாம் லேட்டஸ்ட் மாடலெல்லாம் வீடு எங்கே வேணாலும் சக்கரத்தை வைத்து எங்கே வேணாலும் கொண்டு போகிற அளவுக்கு நாகரிகம் உலகம் மாறி போச்சு. ஆனால் உங்களை என்னையும் நடமாடுகிற வீடாக தேவன் நம்மை சிருஷ்டித்தார், நம்மை கட்டி எழுப்பினார். ஒரு வீட்டுக்கு அஸ்திபாரம் எதுன்னா அந்த வீட்டுக்கு அஸ்திபாரம் அந்த ஃபவுண்டேஷன் தான். அதுதான் எல்லாம் தாங்கி நிற்கும். நமக்கு அது அஸ்திபாரம்னா அந்த பாதம் தான். 2 பாதம் தான் முழு சரீரத்தை என்ன செய்யும், சுமக்கும். 2 தூண், கால்களெல்லாம் 2 தூண் தான். அங்கெல்லாம் ஜாயிண்ட்டு வச்சு இப்படியாக அந்த சரீரத்தை ஒரு கட்டமைப்பாக திரியேக தேவன் தன்னுடைய ரூபத்தின்படி சாயலின்படி அந்த வீட்டை கட்டி எழுப்பினார். முதலே சொன்னங்களே லூயா. ஆனால் அந்த வீடு எது வரைக்கும் அப்படி இருந்துச்சுன்னா, இவர்கள் கீழ்ப்படுகிற வரையும். அப்போ இவங்களுக்குள்ளே எப்போ கீழ்ப்படியாமல் வந்ததோ, எப்போ கண்களில் இச்சை வந்ததோ, எப்போ சத்துருடைய ஆலோசனை கேட்டாங்களோ, இது சாத்தானுடைய வீடாய் மாறிடும். தேவன் அங்கே இல்லைன்னு அர்த்தம். அதாவது பாவம் செய்கிற ஆத்துமா அப்போ அவன் நடை பண்ணமாக தான் இருப்பான். இதற்கு தான் மீண்டும் இயேசு எதுக்கு வந்தாருன்னா, இந்த சரீரத்தை மீண்டுமாக அவருடைய வீடாக கட்டப்படுவதற்கு இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. அப்போ நம்ம முதலாவது வீடாக கட்டணும். பொது வீடு என்றால் நம்ம தங்குறோம் அல்லது குடியிருப்போ அல்லது வாசம் செய்வது அப்படின்னா, ஆக இந்த வீட்டுக்குள்ளே யார் வாசம் செய்கிறா அப்படின்னா ஆவி ஆத்துமா. ஒரு அல்லேலூயா. இந்த வீட்டை எதற்குன்னா அவங்க 2 பேர், அந்த ஆவி ஆத்துமா நமக்குள்ளாக வாசம் செய்வதற்கு இதை மண்ணினாலே தேவன் கட்டினார். பழைய ஏற்பாட்டு காலத்திற்கும் புதிய ஏற்பாடு இன்னும் கொஞ்சம் வித்தியாசம். அப்படின்னா, கர்த்தர் அவளோடு கூட இருந்தார் அப்படின்ட்டு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் எல்லோரும் அவங்க ஒருத்தர் பரிசுத்தவானோடு இருந்தார்ன்னு. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் என்ன செய்கிறார்னா, நமக்குள்ளே வாசம் செய்கிறார். அல்லேலூயா. ஆவியானவரும் வாசம் செய்கிறார். அப்போ அவங்க வாசம் செய்கிற வீடு தான் தேவனால் கட்டப்படுகிற வீடு. ஒரு அல்லேலூயா. பொதுவாகவே வீட்டில் குடியிருக்கிறவங்க அந்த வீட்டில் காலி பண்ணுறாங்கன்னா அந்த வீடு என்ன செய்யும், காலியாக தான் இருக்கும். அது எவ்வளோ விலை உயர்ந்த கட்டடம் பண்ணாலும் வீடு காலியாக தான் இருக்கும். அதே போல் இந்த சரீரத்து வீடாக்குள்ளே இந்த ஆவி ஆத்மா சரீரம் வெளியே போனால் இது காலி ஆகிடும்.
இல்லையா? ஆக மனிதன் மண்ணாக இருக்கிறார். மனிதனே நீ மண்ணாக இருக்கிற, மண்ணிலிருந்து எடுக்க மண்ணுக்கே என்ன செய்வாய் திரும்புவான். அப்போ அதோடு முடிஞ்சின்னு அர்த்தம். இந்த ஆவி ஆத்மா எப்பொழுதும் தேவனிடத்திற்கு அது ரெண்டு எடுத்துக்கொள்ளப்படுகிறதோ இது ஒரு இந்த வீடு என்ன செய்யும், காலியாகி மீண்டும் எடுக்கப்பட்ட மண்ணுக்கே திரும்புகிற மண்ணாகி மாறிவிடும். அலையில சொல்லுங்களே இல்லையா? ஆக இது இருக்கிற வீடு தான். புதிய காலத்தில் ஆவி இருக்குது. ஆவி என்பது உள்ளான மனுஷன் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். உள்ளான மனுஷன், புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் அழிந்தான, உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலன் அடையும். எப்படி புறம்பான மனிதனுக்கு கண்ணு காதலாக இருக்கோ உள்ளான மனுஷனுக்கு இருக்குது. தாவி சொல்லும் போது என் மனக்கண்களை என்ன செய்யுங்க தருங்க. அப்போ உள்ள ஒரு கண்ணு எல்லாம் இருக்குது. ஆக இது நம்ம தேவனுடைய வீடாக கட்டப்பட்டவர். அப்போ புதுப்பிட காலத்தில் அவரும் வாசமாக இருப்பான், ஆவியான இவங்க எல்லாம் விட்டு நம்ம விட்டுட்டான்னா நம்ம காலியான மண்ணை போல் இருக்கிற ஒரு வீடு என்பதை நாம் அறிந்து கொள்வோம். ஆக முதல்ல நம்மை வீடாக நாம் கட்டப்பட வேண்டும். ஒரு அலே சொல்லுங்களே இல்லையா? நீங்கள் நீதிமொழிகள் 14:1 நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா வாசி பாருங்கள். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை என்ன செய்கிறார்? புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்த. பொதுவாக நம்ம திருமண காரியங்கள் எல்லாம் நம்ம இதை பேசுகிறோம், பெண்கள் கூட்டத்தில் நம்ம பேசுகிறோம். நீங்கள் இந்த வசனத்தை நல்லா கவனிச்சிடுங்க. புத்தியுள்ள ஸ்திரீ சொல்கிறார். எந்த ஸ்திரீ ஆகிலும் இதுவரை அவங்க கொத்தனாராக இருந்து வீடு கட்டியிருக்கிறாங்களா அப்படின்னா நம்ம இதுவரை நான் பார்க்கல. சித்தாலாக இருந்திருப்பாங்க, சித்தால கை வேலை இருந்தப்போ தவிர எந்த பெண்களும் இப்போ வர லேட்டஸ்ட் எல்லாம் இருக்கலாம். ஆனால் நான் அறிந்த அனுபவத்திற்கு யாருமே என்ன செய்யலை, அவங்க வீட்டை என்ன செய்யலை கட்டலை, ஒரு பில்டிங் அவங்க கட்டலை. ஆனால் எந்த வீட்டை சொல்கிறாருன்னா தன்னுடைய வீட்டை. ஒரு அலைய சொல்லுங்களையா? தன்னுடைய வீட்டை தான் புத்தியுள்ள ஸ்திரீ தன்னை வீட்டை என்ன செய்கிறான்? புத்தியில்லா ஸ்திரீயை தன் கையினால் இடிக்கிறான். நல்லா அந்த கவனிச்சிடணும். இந்த கட்டிடத்தை யாராவது கையால் இடிக்க முடியுமா? இந்த கட்டிடத்தை நம்ம கையால் இடிக்க முடியாது. யாராவது அப்படி இடிச்சிருக்காங்களன்னா யாரும் இடிக்கலை. பழைய வீடு ஒரு வேளை புல்டோசர் வச்சு என்ன செய்வாங்க, இடிப்பாங்க தவிர. அப்போ இது என்ன அர்த்தம்னா இந்த வீட்டை கட்டுவதற்கு புத்தி நமக்கு அவசியம். உடலே சொல்லலையா? ஞானம் அவசியம். அப்போ புத்தியில் ஸ்திரீ தன் வீட்டை என்ன செய்கிறார்? கட்டுகிறார் அப்படின்னு பைபிள் இருக்கு. புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கையினால் அந்த வீட்டை என்ன செய்கிறான்? இடிக்கிறான். கையினால் நம்ம இந்த கட்டடத்தை இடிக்க முடியுமா? கை தான் போயிடும். அவ எதற்குன்னா சிலர் சொல்லுவாங்க, என் கையால் என் வாழ்க்கை நான் என்ன செஞ்சுட்டேன், கெடுத்துட்டேன்பாங்க. அப்போ அவங்கனால அந்த அவங்களுடைய புத்தியின்மையினால் அல்லது அவங்க செய்கிற உலகத்தினுடைய பாவத்து நிமித்தமாக, உலகத்துடைய அடிமைத்தனத்தின் நிமித்தமாக, உலகத்துடைய சிற்றின்பத்திற்குள்ளாக போய் தங்களுடைய வாழ்க்கையை தாங்களே தங்க கையால், இன்னொரு கையால் அல்ல, அவங்களே அதை என்ன செய்கிறாங்க? கெடுத்து விடுகிறார்கள். அல்லேலூயா இல்லையா? சில பெற்றோர்களை அட்வைஸ் பண்ணுவாங்க, வாலி பிள்ளைகள் தவறு செய்து வரும்போது, நீ உன் கையால் நீ என்ன செஞ்சிட்ட, வாழ்க்கை நீ தொலைச்சிட்ட அப்படிம்பா. நீ செஞ்ச பாவம் தான் என்னோட வாழ்க்கையே போச்சு அப்படிம்பா. அப்போ அந்த வீடு கட்ட எடுப்பப்படாமல் தவறு செய்வதனால, பாவம் செய்வதனால அவங்க கையினால் இடிக்கிறாங்க. ஆனால் மற்றபடி புத்தி உள்ள ஸ்திரீயானாலும் அவள் தன் வீட்டை தன் புத்தியினாலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, இந்த சரீரத்தை தேவன் விரும்புகிற வண்ணமாக வீடாய் கட்டிட்டு வரணும். ஒரு அலைய சொல்லலையே இல்லையா? அப்படின்னா புத்தி உள்ள ஸ்திரீக்கு தான் சொல்லியிருக்கிறாரு, புத்தி உள்ள மனுஷனுக்கு சொல்லியிருக்கிறாருன்னா மத்திய சுவிசேஷத்தில் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தையும் 25ஆம் வசனத்தை வாசிங்க. மத்திய சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24, 25. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை எப்படி அந்த புத்தினா நான் சொல்லிய இந்த வார்த்தையின்படி
இவைகளின்படி செய்கிறவன் எவனோ, இந்த வார்த்தையின்படி கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ, அவனை கன்மலையின் மேல் அவன் கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். போதும். அப்போ ஒப்பிடுகிறார். அப்போ நமக்கும் சொல்ற புத்தியுள்ள ஸ்திரீ மாத்திரமல்ல, நாம் ஆண்களானாலும் பெண்ணானாலும் இவைகளின்படி செய்கிறவனே கன்மலையின் மேலே தன் வீட்டை கட்டுகிற புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறார். ஒரு அலேலுயா. அப்போ எப்படி கட்டணும்? கிறிஸ்துவின் மேலே, கிறிஸ்துவின் மூலமாக. கன்மலை என்பது அவர் தான். அவர் மூலமாக, அவர் தயவினால இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்ப வேண்டும். ஒரு அலேலுயா. அதான் சொல்கிறார். அப்போ ரெபேக்காள் என்பது கட்டப்படுதல். அப்போ நம்ம அவருக்கு ஒரு வீடாய் கட்டி எழும்பும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். அதே வசனத்தை வாசிங்க மீண்டும், அடுத்த பகுதி 7:24, 25 வாசி. பெருமழை சொரிந்து. இப்போ அந்த வீட்டுக்கு பிரச்சனை வருது. அந்த வீட்டுக்கு பெருமழை சொரிந்து, பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டது. கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டது. ஒரு அலேலுயா. அப்போ நம்ம நினைக்கிறோம் நமக்கு பிரச்சனை இல்லையா? நமக்கு எத்தனையோ புயல் போல சோதனை வருது, பெருமழை போல ஒரு ஆபத்து வருது, எதிர்காற்றுகள் வீசத்தான் செய்யுது. இந்த உலகத்தில் வருகிற அத்தனை பிரச்சனை மனிதனுடைய உயிருக்கு எதிராக, ஜீவனுக்காக தான் அத்தனை பிரச்சனை நாலாம்புறத்திலிருந்து நமக்கு வருது. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையை அத்தனை சூழ்நிலை வந்தாலும் நாம் அதை அசையாதபடி நிற்கிறோன்னா கன்மலையின் மேலே அது வார்த்தையின் மூலமாக கட்டப்படுகிற ஆவிக்குரிய அந்த வீடு மாத்திரம் என்ன வந்தாலும் அதை அசைக்காதபடி கடைசி வரை நிற்கக்கூடிய வீடாக இருக்கும். அலையா. சில சாதாரணமாக சொல்லுவாங்க, ஐயோ இந்த பிரதருக்கு எத்தனையோ பிரச்சனை வந்துச்சுங்க, ஆனால் அவர் நிற்பாரான்னு சந்தேகம், அவர் இருப்பாரான்னு சந்தேகப்பட்டோம். ஆனாலும் எவ்வளோ சூழ்நிலையில் அவர் அதை தாங்கி கர்த்தருக்காக நிற்கிறார். ஒரு அலையா. அப்போ நமக்கு அதே சூழ்நிலை வரும். யாருமே எனக்கு சரீரத்தில் இந்த பிரச்சனைலாம் சொல்ல முடியாது. திடீர்னு நமக்கு இந்த கொரோனா காலங்களில் எத்தனையோ சூழ்நிலை எதிர்பாராத காற்றை போல, பெருமழை போல, பெருவெள்ளத்தை போல இந்த சரீரத்துக்கும் ஜீவனுக்கும் எதிராக ஒரு பக்கம் திருடவும் கொல்லவும் அழிக்கும், அது ஒரு பக்கம் சூழ்நிலை இருந்தாலும் இதை தாண்டி நம்ம தேவனுக்கென்று வீடாக இருக்கிறோன்னா இவைகளின்படி அந்த கன்மலையின் மேலே நம்முடைய அஸ்திபாரப்பட்டதுனால எது வந்தாலும் நம்ம அசையாதபடி இதுவரையும் தேவனுக்கு வீடாய் வைத்திருக்கிறார். ஒரு அலேலுயா. சிலரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த வசனத்தில் வாசித்து பாருங்க. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு, நீங்கள் அந்த வார்த்தை நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ. அப்போ அந்த வீடு எப்படி? ஆண்டு சொன்ன வார்த்தையின்படி கட்டப்பட்ட வீடு, ஆண்டு சொன்ன சத்தியத்தின்படி கட்டப்பட்ட இந்த ஆவிக்குரிய வீடு, அவருடைய உபதேசத்தின்படி கட்டப்படுகிற வீடு. ஆனால் இவைகளை செய்யாதவன் எவனோ அவன் தன் வீட்டை மணல் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பாக இருப்பான். அப்போ அது என்ன வருது? பெருமழை வருது, காற்று வருகிறது, வெள்ளம் வரும்போது அதை அடித்து கொண்டு போய்விடுகிறது. ஒரு அலேலுயா. இப்போ நல்ல கவனிங்க, நம்ம யதார்த்தமாக பேசுவோம். இப்போ ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லா சபைகளிலும் அந்த ரட்சிக்கப்பட்டவங்க அநேக சபையில் நிலைத்திருக்கிறாங்களன்னா நிறைய பேர் கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா, அந்த மணல் மேலே கட்டப்பட்ட அஸ்திபாரம்லாம் இருந்ததுனால அவங்களால நிற்க முடியல. ஒரு அலேலுயா. அப்போ நம்ம தேவனுடைய வார்த்தையினாலே அவருடைய கன்மலையின் மேலே நம்ம கட்டினால தான் இப்போ எல்லா சபையில் பாருங்கள், ஆரம்பத்திலிருந்து அந்த விசுவாசிகள் பலர் இன்றைக்கும் என்ன செய்கிறாங்க? இருக்கத்தான் செய்கிறாங்க. அவங்களுக்கு சோதனை இல்லையா?
பாடு இல்லையா, உபத்திரம் இல்லையா, வியாதி இல்லையா, ஆபத்து இல்லைன்னா எல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதன் நடுவில் என்னத்தான் வந்தாலும் ஒன்றும், ஏன்னா அவங்க கண்மலையின் மேலே கர்த்தருடைய வார்த்தையின் நிமித்தம் மூலமாக கட்டப்பட்டதுனால அது எது வந்தாலும் அவளை பாதிக்காதபடி அவளை உறுதியாய் நிற்கும்படி தேவன் உதவி செய்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. சிலரால் என்ன செய்ய முடியல, நிற்க முடியலன்னா அந்த கண்மலையின் மேலே அவங்க என்ன செய்யலை, அஸ்திபாரம் போடலை, அந்த வார்த்தையின்படி ஜீவிக்கலை. அவங்க புத்தி இல்லாத மனுஷனை போல வாழ்ந்ததுனால ஏதோ ஒரு சோதனை, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு சில நேரம் ஜபத்துக்கே பதில் வராத சூழ்நிலையில் அவர்கள் இந்த மணல் மேலே கட்டப்பட்ட வீட்டை போல பெருமெல்லாம் வந்து அதை அசைத்து போடுகிறவளாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. நம்ம ஆண்டோடைய வருகை வரைக்கும் இந்த வீடு கட்டப்பட்டுட்டே, இது நம்ம இந்த கட்டி முடிக்கலை, இந்த சரீரத்தை கட்டிகிட்டே வரோம். கட்டி முடித்தாதான் அவர் வந்துடுவார். ஆக இந்த சரீரத்தை தேவனுக்கு பிரியமான ஒரு ஆவிக்குரிய வீடாக நாம் கட்டிட்டு வரணும். அதான் ரெபக்காள் என்றால் கட்டுகிறவள் என்று ஒரு அர்த்தம் இருக்குது. ஒரு அல்லேலூயா. நீங்கள் எபிரேயருக்கு நிருபத்தில் வாசிக்கும் போது, எபிரேயருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவராக குமாரனாக உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டுதலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் நாமே அவருடைய இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா. இப்போ ஆண்டுடைய உபதேசத்தின்படி, தைரியத்தின்படி கடைசி வரை அதை விட்டுவிடாமல் இருப்போம் என்றார். அல்லது முடிவு பறிந்தவன் நிலைத்திருக்கும் ரட்சிக்கப்படுவான்ல, அந்த அனுபவத்தில் இருக்கார் மாத்திரம், அவங்க மாத்திரம் நாம் தேவனுடைய வீடாக இருப்பார்கள். ஒரு அல்லேலூயா. அப்போ நம்ம முதலாவதாக என்ன செய்யணும், கட்டப்படணும். நிறைய பேர் என்ன செய்யலை, கட்டப்படுறதில்லை. வசனத்தினால கட்டப்படலை, உபதேசத்தினால் கட்டப்படலை, சத்தியத்தினால் ஆவிக்குரிய அனுபவங்களில் மீண்டும் கட்டப்படுகிற அனுபவம் அவருடைய வீடாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ ஆதாம் அந்த பாவம் செய்ததுனால மீண்டும் தேவன் இன்னொரு ரூபங்களிலே இந்த வீட்டை கட்டி எடுக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். அதுதான் ஆண்டு சொல்றார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறார், பழையவைகளெல்லாம் ஒரு பழைய வீடு இடிச்சிட்டு புதிய வீடு கட்டுவதை போல் நம்முடைய பழைய காரியங்களெல்லாம் மாற்றி நமக்குள்ளே ஒரு புதிய ஆவிக்குரிய கட்டிடத்தை தேவனை எழுப்ப வல்லவராக இருக்கிறார். அப்போ நம்ம வீடாக இருக்கணும் அப்படிங்கிறத கட்டப்பட வேண்டும், நம்ம கட்டப்படணும். இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் 2 கொரிந்தியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் அதில் 1ஆம் வசனத்தை கூட நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம், பூமிக்குரிய கூடாரமாகிய, நல்ல கவனிங்க, இதை பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போன, நம்முடைய வீடு இது அழிந்து போகும், இது அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலையில்லாத நித்திய வீடு நமக்கு பரலோகத்திலே நமக்கு உண்டு. அப்போ இந்த வீடு, இந்த தேகம் அழியும் கூடாரம் அப்படின்னு பவுல் சொல்றோம். அப்போ இந்த தேகம், இந்த சரீரமாகிய வீடு அழிந்து போனாலும், அல்லேலூயா, இதனால் ஒரு நாள் அழிதான் செய்யும். ஆனால் ஆவிக்குறளுக்கு என்ன வாழ்க்கைன்னா, அவள் அழிந்து போனாலும் மறுரூபமாக்கப்பட்ட ஒரு புதிய வீட்டின் அனுபவத்தை போல அந்த அனுபவத்தில் ஒரு புதிய வீடாக எழும்பி போயிடுவாங்க. ஒரு அல்லேலூயா. ஆக இந்த தேகம் அழிந்து போகும், இந்த கூடாரம் அழிந்து போகும், இந்த வீடு ஒரு நாள் அழிந்து போகும். ஏன்னா ஆவி ஆத்மா சரீரம் போன உடனே, தேவன் போன உடனே, ஆவியானவன் போன உடனே இதுக்கு மதிப்பு கிடையாது. ஆக இருக்கிற காலங்கள் வரையும் தேவனுக்காக ரெபக்காள் என்ற அர்த்தமுள்ள தேவனுடைய வீடாய் நாம் கட்டப்பட்ட வரணும். அல்லேலூயா. இது நாம் ஒரு வீடு. அடுத்த வீடு என்ன வீடு அப்படின்னு நம்ம பார்த்தா,
திருமண பந்தத்துக்குள்ளாக இணைகிறோம் இல்லையா, அது ஒரு வீடு. ஒரு அலையத்துலையா சாதாரணமாக நம்ம சொல்கிறோம். யோசுவா நானும் என் வீட்டாருமோ என்றால், அப்போ அது வீடு என்னன்னா ஒரு குடும்பம், ஒரு வீடு. கட்டடம் வெட்டடம் இருக்காது. அடுத்து நம்ம பார்ப்போம். கணவன் மனைவி அந்த திருமண பந்தத்துக்குள் போகும்போது ஒரு 90% அதை வீடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது ஒரு வீடு. ஆக குடும்பம் என்பது குடும்பத்தை கட்டுதல். அது சிலர் சொல்லுவாங்க, சில குடிகாரனாக இருப்பான், கீழ்ப்படியாமல் இருப்பான். பெற்றோர் சொல்லுவாங்க அவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டால் சரியாயிருமா அப்படி. கால் கட்டும்பாங்க. அதாவது திருமணத்தை அவங்க எந்த அர்த்தத்தில் கால் கட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு தெரியல. கால் திருமணம்னா அவன் எங்கேயும் போக மாட்டான் அப்படிங்கிறதுக்கு அந்த வீட்டை குறித்ததான காரியத்தை அந்த நாள் இருக்கிற ஜனங்களை இந்த நாளில் சொல்வதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆக ரெண்டாவது கணவன் மனைவி என்கிற வீடு கட்டப்படணும். ஒரு அலைய சொல்லலையா, கணவன் மனைவி என்கிற வீடு தேவனால் என்ன செய்யணும், கட்டப்படணும். அதுக்கு நம்ம பைபிளில் நிறைய வசனங்கள் இருக்குது. நான் எல்லாத்தையும் எடுக்கலை. சங்கீதத்தில் நான் வாசிக்கும் போது கணவன் மனைவி என்பது 128ஆம் சங்கீதத்தில் நம்ம எல்லாம் பார்க்குறோம். வாசிச்சு பாருங்க. ஏதோ கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ, அவர் வழியில நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவியோ வீட்டோரங்களும் கனித்தரும் திராட்சை கொடியை போல இருப்பார். அப்போ ஒரு திருமண கணவன் மனைவி என்பது வீடாக வீட்டுக்கு ஒப்பனையாக கர்த்தர் பேசியிருக்கிறார். இதை தான் அந்த வசனமும் இதற்கு நம்ம பேசல. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை, புத்தி இல்லாத ஸ்திரீ தன் கையினால் கெடுக்கிறார். சிலரை பார்த்தீங்கன்னா திருமணமாகி சில வருஷத்துக்கு பின்பாக என்ன செஞ்சிருவாங்க, ரிட்டர்ன் வந்துடுவாங்க. ஒரு அம்மா அப்பா என்கிட்ட சொன்னாங்க, மருமகன் நல்ல மருமகன் தான் பாஸ்டர், ரொம்ப எங்களை தாய் தகப்பனை போல் நேசிப்பான், இவ்வளோ நேசிப்பா, ஒரு சின்ன பிரச்சனை ஓடி வந்தா, அவள் பல வருஷங்களாக அவள் கூப்பிட்டு பார்த்தா போக மாட்டேன்ட்டான். அம்மா அப்பா வீட்டு தனியவா, அவனுக்கு ஒரே ஒரு பிள்ளை தான் அவங்க அப்பா அம்மாவுக்கு. நாங்களும் எவ்வளோ சொல்லி பார்த்தா அவர் பொறுத்து பல வருஷங்களாக இருந்து இன்னொரு திருமணத்தை என்ன செஞ்சிட்டாரு, கட்டிட்டாரு. இப்போ அவள் சொல்கிற என் கையினாலே வீட்டை, என் வாழ்க்கையை நான் இழந்துட்டேன் அப்படின்னு. அப்போ நிறைய பேர் அந்த குடும்ப பந்தத்திற்குள் போயிட்டு புத்தி உள்ளவர்கள் கட்டி எழுப்புகிறாங்க. புத்தி இல்லாதவர்கள் தன் கையினாலேயே அந்த வாழ்க்கையை இழந்து இருக்கிறாங்க. ஒரு அலையா எனக்கு நிறைய பேர் பழக்கம். விசுவாச குடும்பமானாலும் திருமணமாகி சில 3 பிள்ளைகளை ஆகி பிரிந்திருக்க நெருப்பு இருக்கிறான். என்ன ஒருத்தர் தெரியும், ஒரு ஊழியக்காரன் திருமணமாகி அந்த பிரசவ காலத்துக்கு போனவங்க தான், அதோடு அவங்க வரமாட்டேன்னு சொல்லி அந்த பிறந்த குழந்தை கூட இதுவரையும் பார்க்கவே இல்லை, முடியல. இதெல்லாம் கோர்ட்டில் கேஸ் நடக்குது. இன்னும் சில இடங்களில் பார்த்திங்கன்னா பரிசுத்தவான்களுடைய ஊழியக்கார் குடும்பங்களிலும் ஊழியக்காருடைய வாழ்க்கையில் நடக்கதாச்சு. 3 பிள்ளைகளோ 2 பிள்ளைகளோ ஆன பின்னாடி பிரிந்திருக்கிற ஒரு சூழ்நிலை அப்படின்னா அவங்க புத்தி இல்லாமல் செய்கிற ஒரு காரியம். ஒரு திருமணத்தில் பொதுவாக உடன்படிக்கை செய்வாங்க. என்ன உடன்படிக்கை? இன்பத்தில் மாத்திரம், சுகத்தில் மாத்திரம், நன்மையில் மாத்திரம் உடன்படிக்கை இல்லை. நன்மையானாலும் தீமையானாலும், சுகமானாலும் சுகவீனமானாலும், துன்பமானாலும் இன்பமாக எல்லாம் சொல்லித்தான் உடன்படிக்கை செய்யும். உலக மனிதர்கள் எப்படி போட்டோம், ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறவர்கள் இதெல்லாம் சொல்லித்தான் உடன்படிக்கை செய்கிறாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்த உடனே புத்தி இல்லாமல் தங்கள் வீட்டையே கையினால் இடித்து விடுகிறார். ஒரு அலையா ஒரு வேளை இதை நான் உங்களை குற்றமாக நம்ம சொல்லலை, கேட்கிறவர்கள் ஒரு வேளை ஆண்டவர் உணர்த்தினா ஒப்புரவாயிடணும், குடும்பங்களுக்கு கூட ஒப்புரவாயிடணும். ஆக நம்ம தாழ்த்தணும், விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருந்தால் மீண்டும்
கணவன் மனைவி என்கிற அந்த வீட்டை கட்டி எழுப்புவார். ஒரு அலைச்சல்களையா. ஒரு சிலர் நான் பார்த்துருக்கிற வயசான ஆளுங்க அந்த உடன்படிக்கை நினைத்து குடும்பம்னா பிரச்சனை இல்லாமல் எந்த குடும்பம் இருக்குது? எல்லா குடும்பத்திலும் பிரச்சனை தான் இருக்குது. மூக்கு இருக்கிற வரை சளி இருக்கும்பாங்க, சரீரம் இருக்கிற வரை நோவு இருக்கும்பாங்க. குடும்பம்னு ஒன்று இருந்தான்னா அது 1000 பிரச்சனைகள் நம்ம சால்வ் பண்ணும். பிரச்சனையே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதெல்லாம் தாண்டி விட்டு கொடுத்து அந்த குடும்பம் என்கிற வீட்டை கர்த்தருடைய கிருபையினால தயவினால அந்த வீட்டை கட்டி எழுப்பப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், அதுதான் கொர்நேலியு சொல்ல, தன் வீட்டார் அனைவரோடு, கட்டிடம் அல்ல, வீடு என்பது ஒரு குடும்பத்தை காண்பிக்கிறதுக்காக. ஒரு 80% தான் நம்ம சொல்லலாம். ஆனால் இன்னொரு வீடு என்பது என்னென்னா, கணவன் மனைவி ஆனதுனால 100% வீடுன்னு சொல்ல முடியாது. எப்போ அவங்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறதோ அதுதான் வீடு என்று சொல்ல முடியும். ஒரு அல்லேலூயா. பைபிள் அதுக்கு வசனம் இருக்குது, நம்ம அதை பார்க்கலாம். அது ஒரு வீடு, முழுமையான வீடுன்னு சொல்லலாம். நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள், அந்த பிள்ளைகள் நிமித்தமாக என்று பார்க்கும் ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 2ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாது இருந்தது. நல்ல கவனிங்க. இப்போ அவங்க கணவன் மனைவி என்கிற வீடு தான் இருக்கு. அது முழுமைய திருப்தியில் 100% அவங்க நல்லா இருக்கணும் இல்லை, பிள்ளை இல்லாமல் இருந்தது. எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண், ஆகார் என்ற ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தால் சாராய் ஆபிரகாமை நோக்கி, இப்ப பாருங்க, சாரால் ஆபிரகாம் கணவனை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடி கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோட சேரும். என் நல்லகம், இந்த வார்த்தை நல்லகம், என் அடிமை பெண்ணோடு சேரும். ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும். ஒரு அல்லேலூயா. ஆக 3வது வீடு என்பது பிள்ளைகள் நிமித்தமாக, கர்ப்பத்தின் கனிகள் நிமித்தமாக, நமக்கு தருகிற சுதந்திரத்தின் நிமித்தமாக, ஈவாக தருகிற பிள்ளைகள் நிமித்தமாக வீடு என்ன செய்யுது? கட்டப்படுகிறது. ஒரு அல்லேலூயா. ஒருவேளை இது கேட்கிற தெய்வ பெற்றோர்கள், எங்களை பிள்ளைகள் திருமணமாகி பல வருஷங்களாக இந்த குழந்தை பாக்கி இல்லை. ஆக சாரால் சொன்னதை போல எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பிள்ளையை தந்து கர்த்தர் வீட்டை கட்டித்தர வேண்டும் என்கிற அந்த பாரத்தை நீங்கள் தேவ சமூகத்தில் விண்ணப்பமாக கண்ணீரோடு நீங்கள் அதை செய்தால் நிச்சயமாகவே உன் மகன் குடும்பமானாலும் மகள் குடும்பமானாலும் சாராளுக்கும் ஈசாக்கை கொடுத்த தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. நம்ம ஊழியத்தில் நம்ம நிறைய பேர் நமக்கு சபையார் தெரியும். நான் இருந்த 4 சபையிலும் எத்தனையோ பேர் குழந்தை இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் சபையார் நாங்கள் சேர்ந்து ஜெபம் பண்ணும்போது அது ஒரு எல்லாருக்கும் சொல்ல முடியாது, ஒரு 80% குழந்தை பாக்கியம் இல்லாதவளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். ஆனால் ஒரு சிலருக்கு என்ன செய்யலை, இதுவரையும் நடக்கலை. அதற்காக நம்ம தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறோம். கர்த்தரை ஏற்ற வேலையில் கிரியை செய்வார். அல்லேலூயா. அப்போ அடிமை பெண்ணோடு சேரும். ஒரு வேளை அவள் நிமித்தமாக, அவள் பெறுகிற பிள்ளை நிமித்தமாக வீடு கட்டப்படும் என்கிற வார்த்தைங்க வருகிறது. அப்போ எது வீடு அப்படின்னா, பிள்ளைகள் இருக்கிற இடம்தான் வீடு. ஒரு அல்லேலூயா. இப்போ நல்ல கவனிங்க, திருமணமானவர்கள் ஒரு 5 வருஷம் குழந்தை இல்லை அப்படின்னா அவங்க வெளியே என்ன செய்ய முடியாது, சுதந்திரமாக போக மாட்டாங்க. ஒரு திருமண காரியத்திற்கோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ போக மாட்டேங்க. போனால் என்ன கேட்பாங்கன்னா, உனக்கு எத்தனை பிள்ளைன்னு கேட்பாங்க. அப்போ அவங்க சொல்கிறதுக்கு பதற்றம் அடைவார்கள். ஒரு சுதந்திரமாக போக, ஆனால் அவங்க குடும்ப வீடு அதெல்லாம் கணவன் மனைவி எல்லாம் சந்தோஷமாக தான் இருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு குறை நிமித்தமாக அங்கே வைக்கப்பட்டு சிலர் வீட்டுக்குள்ளேயே இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆக அந்த பிள்ளை பெற்றல பாருங்கள், சுதந்திரமாக போவாங்க. ஒரு அல்லேலூயா. அது ஒரு பிள்ளையானாலும் 2 பிள்ளையானாலும் ஒரு பிள்ளை இருக்குங்க அப்படிங்கிறத தைரியமாக அவள் படிக்கிறான், ஆனால் அவன் படிக்கிறான் என்று சொல்லத்தக்க
பிள்ளைகள் நிமித்தமாக தேவன் வீட்டை கட்டுகிறார். ஒரு அலைச்சுலையா. ஆக மூன்றாவது வீடு நமக்கு தருகிற பிள்ளைகள் நிமித்தம் என்று இதே சம்பவத்தை நீங்கள் ராகேலு சொல்வேன். 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 3ஆம் வசனம் வரைக்கும் நீ வாசித்து பாருங்க. ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு, ராகேல ரொம்ப நேசிச்சா, ஆனால் ஏமாந்து லேல கொடுத்தாங்க. ஆனால் பிள்ளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு, தன் சகோதரி லேயல் மேல பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி எனக்கு பிள்ளை கொடும். எனக்கு பிள்ளை, நல்ல கவனிங்க, நிறைய இடத்துல இதே பிரச்சனை தான். நீ எனக்கு பிள்ளை கொடும். பிள்ளை கொடுப்பதுன்னா ஒரு மாடு வாங்குற மாதிரி கொடுக்க முடியுமா? அல்ல மளிகை சாமானத்தில் பொருள் வாங்கி கொடுக்க முடியுமா? அது கர்த்தர் செய்யணும். ஒரு அலைச்சுலையா. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க? நீ எனக்கு பிள்ளை கொடு, இல்லாவிட்டால் நான் சாகிறேன். இல்லாவிட்டால் என்ன செய்கிறேன்? சாகிறேன். அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு, ராகேல் மேல கோபம் கொண்டு, தேவன் அல்லவோ உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா. அவனுக்கு நல்லா தெரியுது கர்ப்பத்தின் கனியை தருவது அவர் தான். ஆனால் அவர் தான் என்ன செஞ்சிருக்கிறாரு? அடைத்து வைத்திருக்கிறார். நான் என்ன தேவனா பிள்ளை தருவதற்கு? கர்த்தர் தானே தரணும் என்று சொல்லிட்டு, அப்பொழுது பாருங்க, அவள் இதோ என் வேலைக்காரியாகிய பில்காள் இருக்கிறாளே, அவள் என் மடிக்கு பிள்ளைகளை என் மடிகளுக்கு பிள்ளைகளை பெறவும் அவளாகிலும் என் வீடு கட்டப்படவும் அவளிடத்தில் ஒரு அலைச்சுலையா. அப்போ அந்த பிள்ளைகள் நிமித்தமாக தான் வீடு, ஒரு பிள்ளையோ அது 2ஓ 3ஓ அந்த வீடு கட்டப்படும்னா அதன் நிமித்தமாக ஒரு வேளை என் வீடு கட்டப்படும், என் வேலைக்காரியோடு நீ சேர்ந்து எனக்கு ஒரு பிள்ளையை பெற்று தர வேண்டும் என்று ராகேலும் அதே காரியத்தை செய்து வருகிறார். இதை கேட்கிற தேவ பிள்ளைகள் அல்லது பெற்றோர்களை திருமணமானவர்களும் நாங்களும் எங்கெல்லாம் போனோம், மருத்துவமனைக்கு போனோம், பார்க்காத வைத்தியம் இல்லை. அதனால் எங்களுக்கு இதுவரை அந்த எந்த ஒரு அடையாளம் எங்ககிட்ட இல்லை. அதனால் நாங்கள் சோர்ந்து இருக்கிறோம், கலங்கி இருக்கிறோம். எங்களுக்குள்ளும் இதே பிரச்சனை தான் வருது, கணவன் மனைவிக்குள்ளே இதே பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே நீங்கள் அற்புதம் செய்கிறவர், அன்னாளுக்கு பிள்ளை கொடுத்தவர், ராகேலுக்கும் பிள்ளை கொடுத்தார், பின்னாடி என்ன யோசேப்பா என்ன செய்கிறார்? கொடுக்குறார். ஆகவே எங்களுக்கு பிள்ளையை தாங்க என்று நீங்கள் வீடாய் கட்டி எழுப்பப்படும் போது தேவன் பிள்ளை என்கிற வீட்டை தந்து அதன் மூலமாக உங்களை வீட்டை கட்டி எழுப்ப வல்லவராக இருக்கிற ஒரு சொல்லையா. சத்தமாக தான் சொல்லுங்களையா. அப்போ ரெபெக்காள் என்றால் கட்டப்படுதல் என்பது அர்த்தம். ஆக முதல் வீடு நம்ம சரீரமாக வீடு ஆவிக்குரிய பிரகாரமாக கட்டும். 2வது கணவன் மனைவி என்பது வீடு கட்டப்படணும். அநேக வீடு இடிந்து அப்படியே தகர்ந்து இருக்கிறது. 3வது வீடு பிள்ளைகள் நிமித்தமாக கட்டப்படுகிற ஒரு வீடு. 4வது வீடு என்ன வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபை தான் நமக்கு வீடு. ஒரு அலைச்சுலையா. எல்லா ஆசீர்வாதங்களும் தேவன் நமக்கு சபையிலும் தான் தரார். குடும்ப வாழ்க்கையானாலும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வீடாய் கட்டப்பட வேண்டும் என்றாலும், பிள்ளை பாக்கியத்தை தேவன் தர வேண்டும் என்றாலும், எல்லாம் இந்த வீட்டிலிருந்து அந்த நன்மைகள் நமக்கு உண்டாகும். ஒரு அலைச்சுலையா. அதனால் எங்கே போய் ஜெபம் பண்ணால்? தேவ ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ணதுனால தான் சாமுவேலை கர்த்தர் கொடுத்தார். அப்போ நம்ம எங்கே தான் வரணும்னா சபையாகிய ஆலயமாகிய இந்த வீட்டுக்குள் வரும்போது இந்த வீட்டிலிருந்து தேவன் எல்லா நன்மைகளை தேவன் தருகிறார். ஏசாயாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 56ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்தையும் வாசிங்க. 56, 6, 7 ஏசாயாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம். கர்த்தரை சேவிக்கவும்
நல்ல கவனிங்க, கர்த்தரை சேவிக்கவும், கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும், கர்த்தருடைய நாமத்தை சேவிக்கணும், நேசிக்கவும், அவருக்கு ஊழியக்காரராய் இருக்கவும், அவருக்கு ஊழியக்காரராய் இருக்கவும், அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடி ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற விட்டமங்கள்ல பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். முதலே சொல்களே அல்லையா, இது என்ன வீடு? ஜெப வீடு. தேவாலயம் இருக்கு, சபை என்று பேர் இருக்கு, எத்தனையோ காரியம் இருந்தாலும் இந்த இடத்துல அந்த அந்நிய புத்திரர்களை நான் கொண்டு வந்து இந்த கர்த்தருடைய வீட்டில் வந்து அவர்களை மகிழ பண்ணுவேன். உடலே சொல்களே இல்லையா. அப்போ எல்லா மகிழ்ச்சி, எல்லா குறைகள் நிறைவாக்குகிற இடம், எல்லா தேவைகள் சந்திக்கிற இடம், சரீரமாய் வீடானாலும், கணவன் மனைவி வீடானாலும், பிள்ளை என்கிற வீடானாலும், தேவன் கட்டுகிற இடம்தான் சபை. உடலே சொல்களே இல்லையா. அது எல்லாருக்கும் மகிழ பண்ணுவேன் அப்படின்னு அங்கே ஏசாயாவின் தீர்க்கதரிசி மூலமாக அங்கே எழுதுவதை நாம் பார்க்க முடியும். மத்திய 12ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் கூட வாசித்து பாருங்க. மத்திய 12:4 வசனத்தை வாசிக்கும் போது, அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து, அப்போ இது தேவனுடைய வீடு. யாருடைய வீடுங்க? தேவனுடைய வீடு. அவன் தேவனுடைய வீட்டிலே பிரவேசித்து ஆசாரியன் தவிர வேறு ஒருவரும் புசிக்கத்தகாத போதும். அப்போ அது தாவீதை பற்றி சொல்றார். அப்போ இது யாருடைய வீடு? சபை என்பது தேவனுடைய வீடு. உடலே சொன்னங்களே இல்லையா. இது வந்து ஜெபிக்கிற ஒரு வீடு, எல்லாரையும் மகிழ செய்கிற ஒரு வீடு. ஆக இந்த வீட்டில் நாம் நிலைத்திருந்தால் தான் இங்கே கேட்கிற உபதேசத்தின்படி நாம் முன்பு கேட்ட அந்த 3 காரியமானாலும் இப்பொழுது கேட்கக்கூடிய காரியமானாலும் தேவனுக்காக எல்லா விதத்திலும் வீடாக கட்டி எழுப்ப முடியும். அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. அதனால் இங்கே சொல்கிறார், இது தேவனுடைய வீடு என்று சொல்லுகிறார். 1 தீமோத்தேயுவில் பார்த்தீங்கன்னா 1 நிருபம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை, தாமதமானில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கும் தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது. அப்ப எது வீடு? எது தேவனுடைய வீடு? எது ஜெப வீடு? அது சத்தியத்திற்கும் தூணும் ஆதாரமா இருக்கிற தேவனாய கர்த்தருடைய ஜீவனுள்ள தேவனுடைய வீடு. ஒரு அலேச்சல்களே அல்லேலூயா. எல்லாத்தையும் நான் வீடுன்னு சொல்லிட முடியாது, எல்லாமே ஆலயம் என்று சொல்ல முடியாது. நீங்கள் தீர்க்கதரிசி புத்தகத்தில் வாசித்தீங்கன்னா கர்த்தருடைய ஆலயம் ஆலயம் என்று பொய் சொல்வார்கள் என்று கூட பைபிள் இருக்கு. ஆக சுய ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை தான் வீடு. அல்லேலூயா. அங்கே தான் மகிழ பண்ணுவேன். அது சட்ட திட்டங்கள் இருக்கிறது. சபை என்றால் சட்டம் திட்டங்கள் எல்லாம் இருக்கு, ஒழுங்கு கர்மமாக இருக்குது. ஆக அந்த ஜீவனுள்ள சபையிலே நாம் வரும்போது மற்ற எல்லா காரியங்களிலும் அவரால் இசைந்து அவரால் வீடாய் கட்டுவதற்கு ஏதுவான பாதையில் தேவன் நம்மை நடத்துவார். ஒரு அலேசுங்களையா. பழைய காலத்தில் கர்த்தருடைய வீடு என்று தாவீது சொல்லுவார். 23ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில், நானும் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன், அவருடைய நன்மை கிருபை என்ன செய்யுமா தொடருங்கிறான். அப்போ கர்த்தருடைய வீட்டில் நிலைத்திருக்கக்கூடிய நிறைய பேர் நிலைத்திருக்க முடியல. ஞாயிற்றுக்கிழமை 2.5 மணி நேரம் நிலைத்திருக்க முடியல இல்லையா. லேட்டாக வருவாங்க, சீக்கிரமாக போவாங்க,
அப்போ நிலைத்திருக்கும் போது அந்த வீட்டில் தான் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். ஒரு அலைய சொல்களே அல்லையா. அங்கே தான் நம்ம மகிழ்ச்சி அடையத்தக்க ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தருகிறார். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாக வீடாக தூணும் ஆதார சத்தியத்திற்காக இருக்கக்கூடிய வீடு என்பது தான் அங்கே சொல்லப்படுகிற ரெபெக்காள் என்கிற அர்த்தமுள்ள கட்டுதல் என்பதற்கு சபை கட்டணும். ஒரு அலைச்சுகளே இல்லையா. இதில் நல்ல கவனிங்க. நாம் இப்போ 4 வீடாது இதில் ஒன்றுமே நிரந்தரமாக கிடையாது. நம்ம தனிப்பட்ட அந்த வாழ்க்கை நிரந்தரமா அப்படின்னா நிரந்தரம் கிடையாது. ஒரு வேலை 100 வயது வரல வாழலாம், 120 வயது உள்ள வாழலாம். ஆனால் இது என்ன இல்லை, நிலை இல்லை. ஒரு அலைச்சுகளே இல்லையா. கணவன் மனைவி என்கிற அந்த குடும்ப வாழ்க்கை கூட நிலையானது அல்ல. ஆனால் இவைகள் எல்லாமே மண்ணினால் கட்டப்பட்டது. ஒரு அலைச்சுகளே இல்லையா. மனித சரீர வீடானாலும் மண்ணில் தான் கட்டினார். அப்படி தானே. இப்போ இந்த மண்ணிலிருந்து பரப்புது தான் பிள்ளை, அது மண்ணு தான். மூன்றாவது நம்ம இப்போ குடும்ப வாழ்க்கை என்பது மண். ஆனால் இவைகளெல்லாம் நிலை இல்லாதது, நிரந்தரம் இல்லாதது. சபையும் எடுத்துக்கொள்ளப்படுகிற வரை தான். இதுவும் நிரந்தரம் இல்லாத ஒன்று தான். ஆனால் இதை தாண்டி ஒரு வீடு இருக்கிறது. ஒரு அலைச்சுகளே இல்லையா. அந்த வீடு தான் நிலையான வீடு, நித்தியமான வீடு. ஒரு அலைச்சுகளே இல்லையா. அது இந்த வீட்டை போல மண்ணினால் கட்டப்பட்ட வீடு அல்ல. மண்ணி பூமியிலிருந்தால் கல்லானாலும் மரமானாலும் எங்கிருந்து விளையுதுன்னா எல்லாம் மண்ணில் தான் வருது. ஒரு வீடு கட்டணுன்னா செங்கை கட்டிலாம் வைப்போம். அது செங்கனா மண்ணு தான். நம்ம எடுத்தோன்னா மண்ணில் படித்தார். இவங்க அதை குழச்சிக்கலையே கொஞ்சம் வேக வச்சு என்ன செய்வாங்க, எல்லாமே மண்ணு தான். கடைசியாக அது ஒன்று இல்லாமல் இந்த 4 வீடும் நிலை இல்லாத ஒரு வீடு. அல்ல சொன்னங்களே இல்லையா. அந்த வீடு நம்ம மொத்தம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தது வீடு என்பது என்ன அப்படின்னா நாம் தங்கக்கூடிய வீடு. ஒரு அலைய சொன்னங்களே இல்லையா. அது வாடகை வீடோ சொந்த வீடோ அது ஒரு வீடு தான். அந்த வீடு ஆசீர்வாதமாக இருக்கும். அதுவும் நிலை இல்லாத வீடு தான். அந்த வீட்டில் பைபிள் எனக்கு பொக்கிஷம் இருக்கும், செல்வம் இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும், ஐஸ்வர்யம் இருக்கும், சமாதானம் இருக்கும், ரட்சிப்பு இருக்கும், ரட்சிப்பின் சந்தோஷமும் இருக்கும். அல்லேலூயா இல்லையா. அது தேவனால் நமக்கு கட்டித்தருகிற வீடு. அதுதான் சங்கீதம் 127:1 கர்த்தர் வீட்டை கட்டார் ஆகிலும் கட்டுற பிரயாசம் வருதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் நம்ம எழுப்பணும். இப்போ உலகத்தில் யாருமே வீடு கட்டாமல் இருக்காங்களா? 146 கோடி ஜனங்க இந்தியாவில் இருக்கிறாங்கன்னா யாரும் வீடு இல்லாமல் இருக்கிறாங்களா? எல்லாருக்கும் வீடு இருக்குது. இதெல்லாம் கர்த்தர் கட்டினாரா அப்படின்னா சொல்ல முடியாது. கொத்தனார் தான் என்ன செய்கிறாங்க, கட்டினார். ஆனால் நமக்காக கர்த்தர் என்ன செய்கிறார், கட்டுகிறார். துன்மார்க்கன வீட்டில் இருள் இருக்கும், அங்கே சாபம் இருக்கும், அப்படி தான் அங்கே சொல்வார். ஆக கர்த்தர் நமக்கு தந்த வீட்டில் சமாதானமாக இருக்கணும். ஒரு அலைய சொல்லலையா இல்லையா. நிறைவான ஆசீர்வாதம் நம்ம இருக்கணும். அதை எங்கே சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் தாவீது சொல்கிறான் பாருங்கள். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 19வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவரே, கர்த்தராகிய ஆண்டவரே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாய் இருக்கிறது என்று கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற தேவரே உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து, நல்ல கவனிங்க, இந்த அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாய் இருக்கும் காலத்தின் செய்தியை மனுஷர் முறைமையாய் சொன்னீரே. ஒரு அலைய சொன்னங்களே. தாவீது கேதுரு மரத்தில் தான் இருந்தான். அவர் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி, இல்லை நான் தாவீதுக்கு ஒரு வீட்டை என்ன செய்கிறேன், அந்த செய்தியை சொல்கிறேன். நீங்கள் சாதாரண மனுஷனை போல யதார்த்தமாக தூரத்தில் இருக்கக்கூடிய செய்திகளை அடியேனோடு நீர் பேசினீரே, வீட்டை குறித்து பேசினீரே என்று
அந்த தாவீது சொல்வதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. அப்போ தாவீதுக்கு தேவன் ஒரு வீட்டை கட்டினார். அதே போல் தேவனை ஏற்றுக்கொண்டவளுக்கு தேவன் வீட்டை தருகிறார். எத்தனை பேர் நம்ம சபையில் வந்தாங்க, எத்தனையோ பேருக்கு வீடு என்ன செய்தார், கொடுத்தார். சிலர் நன்றி இல்லாமல் போனார்கள், சிலர் நன்றியோடு என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. ஒன்றும் இல்லாமல் வந்தாலும் கூட கர்த்தர் அவளுக்கு என்ன செய்கிறார், வீட்டை தருகிறார். ஏதோ கேட்கிற தேவைப்பில்லை, ஒரு வேளை எனக்கு சொந்த வீடு இல்லை அப்படின்ட்டு நீங்கள் பாரமாக இருந்தீங்கன்னா விசுவாசிங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒரு வீட்டை தருவார். அல்லேலூயா. உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்றபடி அவரால் முடியாத காரியம் என்ன ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாம் செய்ய முடியும். எங்கள் அனுபவத்தில் நிறைய பேருக்கு சாப்பாடு கூட வழி இல்லாதவளுக்கு கர்த்தர் வீட்டை கொடுத்தார். அல்லேலூயா. அப்படி தேவன் விசுவாசிங்க, கர்த்தர் உங்களுக்கு வீட்டை, உங்களுக்கு தேவையான உங்கள் தகுதிக்கேற்ற ஒரு வீட்டை தேவன் உங்களுக்காக கட்டி தருவார். ஒரு அல்லேலூயா. அதே தாவீது சொல்லும்போது இந்த 2 சாமுவேலை நீங்கள் திருப்பி கொள்ளுங்க. அதில் வாசிக்கும் போது 25ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பாருங்க. இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே நீர் உமது அடியானையும் உம்முடைய அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தையும் என்றென்றைக்கு நிலைவரப்படுத்த தேவரீர் சொன்னபடியே செய்தருளும். தேவரே நீ சொன்னபடி செய்தருளும். அப்படியே சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் தேவனானவர் என்று சொல்லி, இஸ்ரவேலின் தேவனாகிய தேவன் என்று சொல்லி, உம்முடைய நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக உமது அடியானாகிய தாவீதின் வீடு, உம்முடைய அடியானாகிய தாவீதின் வீடு உமக்கு முன்பாக நிலை நிற்பதாக. ஒரு அல்லேலூயா. அந்த வீடு எப்படி இருக்கணுமா, தேவனுக்கு முன்பாக இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கிறோம், டிவிக்கு முன்னாடி இருக்கோம். டிவியில் கிறிஸ்டின் ப்ரோக்ராம் போட்டாலும் பரவாயில்ல, சினிமா. ஆனால் எப்படி இருக்கணும்னா தேவனுடைய பார்வையில் தேவனுக்கு முன்பாக அந்த வீடு, கர்த்தர் கொடுத்த வீடு தேவனுடைய பராமரிப்பில் இருக்க வேண்டும், தேவனுடைய பாதுகாப்பில் இருக்கணும், அவருடைய பார்வையில் இருக்கணும். அப்போ தான் வாதை உன் கூடாது திறகாது, பொல்லாப்பு நேரிடாது. ஒரு அல்லேலூயா. அப்போ நம்ம தந்த வீடை அவர் பார்க்கிறார் அப்படிங்கிறத நமக்குள்ள ஒரு தெளிவு புத்தி நமக்கு உண்டாகும். மீண்டும் அந்த வாசு முடிங்க பாப்பா. உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராயிருக்கிற நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர். செவி கேட்க நீங்க வெளிப்படுத்தினீர். ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பம் செய்ய உமது அடியானுக்கு மனதைரியம் கிடைத்தது. மனதைரியம் நீங்க சொல்லிட்டீங்க, கட்டித்தனாம இருக்க மாட்டீங்க, எனக்கு அதை கேட்பதற்கு விண்ணப்பம் பண்ண மன தைரியம் உண்டாச்சு. ஒரு அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசுவார் என்றால் தைரியத்தோடு கேளுங்க. ஆண்டவரே, நீங்கள் காது கேட்க சொன்னீங்களே ஒரு வீட்டை கட்டி தருவேன் என்று, எங்களுக்கு கட்டித்தாங்க என்று சொல்லும்போது பணம் இல்லாமல் இருக்கலாம், பொருள் இல்லாமல் இருக்கலாம், நிலமும் இல்லாமல் இருக்கலாம். கர்த்தர் சொன்னால் மாறாதவர். ஒரு அல்லேலூயா. ஊழிய அனுபவத்தில் நாங்கள் சொல்கிறோம், எத்தனை பேர் ஒன்றும் இல்லாமல் இருந்தவர்களுக்கெல்லாம் கர்த்தர் செய்தார் என்றால் உங்களுக்கும் செய்கிறவர் அவர் பட்சபாதம் பார்க்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா. அது 29 வாசித்து பாருங்க. இப்பொழுதும் கர்த்தராகிய ஆண்டவரே நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம், தேவரீர் உம்முடைய அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர். இந்த வீட்டை குறித்து நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர். இப்போதும் உமது அடியானின் வீடு, இப்பொழுது அடியானுடைய வீடு என்றைக்கு உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். ஒரு அல்லேலூயா. அந்த இடத்துல பாருங்க, அடியான் என்ன சொல்லுவாங்க, என்னுடைய வீடுன்னு சொல்லவே இல்லை, கர்த்தர் தந்த அடியானுடைய வீடு. அல்லேலூயா. அது என்னென்னுக்கு இருக்கும்படியாக உம்முடைய ஆசீர்வாதம் தங்கணும். கர்த்தருடைய வீடானால் ஆசீர்வாதம் இருக்கத்தான் செய்யும். துன்மார்க்கிற வீட்டில் சாபம் இருப்பதை போல, இருள் இருப்பதை போல, அது தீபம் அணைந்து போவதை போல அல்ல, அங்கே ஆசீர்வாதம் தங்கும். அது வாசித்து முடிங்க.
கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீ தேவரே அதை சொன்னி அதை சொன்னி உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பது. ஏதாவது ஒரு நாள் அல்ல, இந்த பூமியிலே நாங்கள் இருக்கிற அந்த வீட்டில் வாசம் இருக்கிற காலங்கள் வரையும், குடியிருக்கிற காலங்கள் வரையும், அல்லது எங்கள் தலைமுறை சந்ததிகள் காலம் வரையும் என்றென்றைக்கும் ஆசீர்வாதம் இருக்கும்படியாக, உமக்கு முன்பாக இருக்கும்படியாக நீ தந்த வீட்டில் அந்த ஆசீர்வாதங்கள் குறையாமல் தாரும் என்று சொன்னால் நிச்சயமாக தேவன் தருவார். அல்லேலூயா. அப்படி அந்த தேவனுடைய வீட்டை குறித்து நம்ம பார்த்துட்டே வரோம். இன்னும் நீங்கள் கடைசியாக நமக்கு ஒரு வீடு இருக்குது. அந்த வீடு தான் நித்திய வீடு. அது மண்ணினால் கட்டப்பட்ட வீடு அல்ல, மனுஷுடைய கைவேலையானாலும் கட்டப்பட்ட வீடும் அல்ல. அது கைவேலை அல்லாத ஒரு வீடு. ஒரு அல்லேலூயா. அதனுடைய அஸ்திபாரமே 12 முத்துக்களினாலே செய்யப்படுகிற வீடு. 12 வாசலும் 12 முத்துக்களாம் அப்படின்னு இருக்கு. அந்த வீடு பொற்தல வீதி அப்படின்னு பைபிள் இருக்கு. ஆனால் நாம் சொல்லக்கூட இத்தனை வீடு சரீரமான குடும்பமாக அப்படின்னா சில சஞ்சலங்கள் இருக்கும், பாடுகள் இருக்கும், கவலைகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், பசி இருக்கும், பட்டினி இருக்கும், இருள் இருக்கும். ஆனால் அது அங்கே அதெல்லாம் இல்லை. ஒரு அல்லேலூயா. வருத்தம் கிடையாது, பசி கிடையாது, பட்டினி கிடையாது, இருளுக்கு இடம் இல்லை, அப்புறம் மரணம் கிடையாது, யுகம் எல்லாமே நித்தியமான ஒரு வீட்டை அவர் இன்னும் கட்டி வேற முடிக்கல. சில கேட்பாங்க, சாலமன் வீட்டை கட்டினது எத்தனை வருஷம்? 13 வருஷம். இந்த சிலரை கேட்டீங்கன்னா, ஐயா எங்கள் வீடு கட்ட 2 வருஷம் ஆச்சுங்க அப்படிம்பாங்க. சிலர் சொல்லி இன்னும் கட்டி முடியலைங்க, அப்படியே பெண்டிங் ஆகுது, 7 வருஷம் 8 வருஷம் சொல்லுவாங்க. சிலர் 1 வருஷத்துக்குள்ளே வீடு கட்டிகிட்டே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் மேலே பிதாவை நோக்கி கேட்டோன்னா இன்னும் கட்டி முடியல. ஒரு அல்லேலூயா. 2000 வருஷமாக கட்டிகிட்டே இருக்கிறார். அப்போ அது இன்னும் அப்படின்னா எவ்வளோ நமக்காக கட்டுறாரு, பார்த்து பார்த்து கட்டுறாரு. அவன் நினச்ச ஒரு வார்த்தையினால ஒரு வீட்டை கட்டிடலாம். வார்த்தையினாலே இந்த 6 நாள் இந்த உலகத்தை உண்டு பண்ணவருக்கு ஒரு வீட்டை கட்டுவதற்கு ஒரு பெரிய காரியம் கிடையாது. ஆனாலும் தன்னுடைய ஜனங்களுக்காக, தன்னுடைய வீடாக இருக்கிற ஜனங்களுக்காக, தன் வீடாய் சபையில் சத்தியத்தில் வாழ்கிற தேவ பிள்ளைகளுக்காக தேவன் ஒரு வீட்டை, நித்திய வீட்டை தேவன் கட்டிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அதில் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் ஏற்கனவே வாசித்தோம். அந்த 1ஆம் வசனத்தை கூட நீங்கள் வாசித்து பாருங்க. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு நாம் சொல்லக்கூடிய அத்தனை வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. நித்திய வீடு என்று ஸ்டாண்டர்ட் அதுதான். இதெல்லாம் மண்ணிலிருந்து வந்து மண்ணுக்கு போயிடும். அது ஒரு நிரந்தரமான இருக்கிற வீடு, கை வேலை அல்லாத ஒரு வீடு. அங்கே கொத்தனாரும் இல்லை, சித்தனாரும் இல்லை, அப்பா நமக்கு ஒரு வீட்டை கட்டுகிறார் என்று பழைய பாடலெல்லாம் பாடுறோம். பார்த்து பார்த்து கட்டும். நம்ம பெற்றோர்கள் இருப்பாங்க, சில பிள்ளைக்கு நான் வீடு கட்டேன்னு பார்த்து பார்த்து கட்டுவாங்க. என் பிள்ளைக்கு மகளுக்கு என்று கட்டுவாங்க. ஆனால் அவரும் தன்னுடைய பிள்ளைக்கு வீடாக இருக்கிறவர்களுக்கு, வீடாக சபையில் இருக்கக்கூடியவர்களுக்கு தேவன் வந்து பார்த்து பார்த்து கட்டிகிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா இந்த சபையும் கட்டிட முடியல, இது நம்முடைய சரீரமாகிய வீடு கட்ட முடியல. ஆக 2000 வருஷம்னா அது எப்படிப்பட்ட வீடாக இருக்கும், நல்லா இப்போ யோசிப்பார். அது போகணுன்னா எவ்வளோ ஒரு பாக்கியம். ஆகவே இந்த நாம் வீடாக இருந்தால் இந்த தேகம் அழிந்து போனாலும் கைவேலை இல்லாத நித்திய வீட்டை தேவன் நமக்காக கட்டி கொண்டே இருக்கிறார். ஒரு அல்லேலூயா. சத்தமாத்தா சொல்லுங்களேலூயா. இது எங்கே சொல்கிறாரு? யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசித்து பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம்
உங்கள் இருதயம் அது கலங்காதிருப்பதாக சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். என்னிடத்திலும் விசுவாசமா இருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் அவர் உண்டு. வேற பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தானங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி அப்படி இல்லாதான் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் ஒரு ஸ்தலத்தை ஒரு வீட்டை நான் ஆயத்தம் பண்ண போறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு, உங்களுக்காக ஸ்தலத்தை அந்த வீட்டை ஆயத்த பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நான் இருக்கும் இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடி வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். ஒரு அலேலுயா. அந்த வீட்டில் யார் இருக்கிறா? திரியேக தேவன். அலேலுயா. இந்த உலகத்தில் 1 கோடி ஜனம் பண்ணாலும் அவர் தான் அன்றைக்கி அப்பாவாக இருப்பார். ஒரு அலேலுயா. இங்கே ஒரு குடும்பத்திற்கு அப்பா இருக்கலாம், அங்கே எல்லாருக்கும் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய அவரே என்ன செய்கிறாரோ நம்மளை கரம் பிடித்து அவர் கட்டி முடித்த பின்பு அந்த நித்திய விசேஷித்த ஸ்தலத்திற்குள்ளாக தேவனை அழைத்து செல்லும்படியாக அவர் சீக்கிரமாய் வருகிறார். அல்லேலூயா. ஆக ரெபேக்காள் என்றால் கட்டுதல் என்பது அர்த்தம். நீங்கள் லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசி பாருங்க. லூக்கா 16:9. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மாளும்போது என்னன்னா மரிக்கும்போது எங்க பரலோக நித்தியமான வீடுகளை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளினால் சிநேகிதர்களை ஆத்துமாவை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். அல்ல சொல்லுங்களேயா. அப்போ நித்திய வீட்டில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படியாக சிநேகிதர்களை அனித்தியமான அநீதியான அந்த உலக பொருளினாலே அந்த சம்பாதியங்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லு. அதுதான் கட்டப்படுதல். நம்ம நினைக்கிறோம் ஏதோ வீடுன்னா அவர் கண்டல, சரீரமாக வீடு, கணவன் மனைவி என்கிற வீடு, பிள்ளை என்கிற வீடு, சபையாக வீடு, நாம் தங்கக்கூடிய வீடு, நிலையான வீடு. அல்லேலூயா. அதை தவிர மற்ற எதுவுமே நிலையான கிடையாது. ஏன்னா காண்கிறவர்கள் எல்லாம் அனித்தியமானவைகள், காணாதவைகள் நித்தியமானவை. இன்னும் ரெபேக்காளுக்கு என்பதற்கு அன்பினால் கட்டுதல். ஒரு அல்லேலூயா. சபையானாலும் சரி, குடும்பமானாலும் சரி, தேவன் மேல் வைத்திரு எந்த காரியம்னாலும் அன்பினால் கட்டப்படணும். அல்லேலூயா. பவுல் அதான் சொல்ல, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? எவே சபையில் கட்டப்படலை. அதான் ஆதி அன்பை இழந்தா என்று ஒன்று பேரில் குறை இருக்குங்கிறார். அப்போ அன்பில் குடும்பம் என்பது அன்பிலே கட்டப்படும். சபை என்பது வீடு என்பது அன்பிலே கட்டப்படும். தேவனோடு அவர் அன்பின் கயிறினாலே நம்ம என்ன செய்தாரா இழுத்து கொண்டார் என்று ஓசையாவில் வாசிக்கிறோம். அப்போ கட்டப்படணும் அன்பில். ஆக ரெபேக்காள் என்றால் கட்டுதல், அன்பினால் கட்டுதல். அடுத்தது மகிழ்ச்சியினால் கட்டுதல். ஒரு அலேலுயா. மகிழ்ச்சி இருக்கணும். கர்த்தருடைய வீட்டு என்பது மகிழ்ச்சி தான். நாங்கள் தான் மகிழ பண்ணுவேங்கிறார். கணவன் மனைவி பிள்ளைகள் சபையில் நாம் இருக்கிற வீடுகளில் நம்முடைய சரீரமாக வீட்டில் மகிழ்ச்சி எப்போது பொங்கி இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதை கேட்கிற தேவர்களை இன்றைக்கு எதுவும் வாய்க்கில் இல்லையோ நீ ஆண்டு சம்மதில் கேட்டால் இன்றைக்கு நிச்சயமாக கர்த்தர் தருவார். அப்படியே கண்களை மூடினவர்களாக அப்படியே நம்ம கொஞ்சம் நேரம் நம்ம சோதனை பண்ணுவோம். சோதரன் ஒருவேளை கேட்கிற தேவப்பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக ஒரு வீடாக கட்டப்படலை, பல பாவத்து நிமித்தமாக அது இடிக்கப்பட்டு வீடாக இருந்தால் இன்னைக்கு உனக்குள்ள தேவன் சொல்லுகிறவளை வெறுத்து நீ தேவனுடைய வீடாய் கட்டும்படியாக தேவன் விரும்புகிறார். ஒரு வேளை இதுவரையும் திருமணமாகலைன்னா ஒரு நல்ல வாழ்க்கையை தந்து தேவன் வீட்டை கட்ட, கணவன் மனைவி என்கிற வீட்டையும் கட்ட விரும்புகிறார். அது திருமணமாகி ரொம்ப வருஷம் ஆச்ச பிள்ளை இல்லைன்னாலும் அதையும் நீ விரும்புகிற வண்ணமாக தேவன் தந்து அந்த பிள்ளைகள் நிமித்தமாக வீட்டை கட்டி எழுப்புகிறார்.
ஆக இவைகளெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்னா சபையாகிய வீட்டுக்குள்ளாக உபதேசம் நிறைந்த சத்தியத்திற்கும் தூண ஆதாரமாக இருக்கிற வீட்டுக்குள்ளே இருந்தால் இவைகளெல்லாம் 100% கர்த்தர் நிறைவாக நம்மை தருகிறவர். நாம் குடியிருக்கத்தக்க ஒரு வீட்டையும் தருகிறவர். ஐயோ எனக்கு வீடு இல்லையே அப்படின்னாலும் கூட கர்த்தர் நீங்கள் விசுவாசிங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். இதெல்லாம் தாண்டி நமக்காக நித்திய வீட்டையும் தேவன் இதுவரையும் கட்டி முடிக்கல, கட்டிக்கொண்டே இருக்கிறார். அது மண்ணினால் அல்ல, விலையேற்பட்ட பொருட்களினால் கட்டி கொண்டு இருக்கிறார். எல்லாம் சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் சோத்திரம். பிதாவாகிய தேவனை நாம் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம். நம்மை ஆற்றி தேற்றி வழிநடத்தின பரிசுத்த ஆவியானவரை சோத்திரம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த மாலை நேரத்திலும் ரெபெக்காள் என்றால் கட்டுதல். ஆண்டவரே, வீடு கட்டப்படணும் என்பதை நாங்கள் பல வகையில் தியானிக்க உதவி செய்யும். அது அன்பினால் கட்டப்படணும், மகிழ்ச்சியினால் கட்டப்படணும் என்பதை தியானித்தோம். இதில் யாருக்கு என்னென்ன இல்லையோ அவங்க சபையாக வீட்டுக்குள்ளாக ஜெப வீட்டுக்குள்ளாக வரும்போது அத்தனை நீ கொடுப்பீராக. ஒருவேளை ஜெபக்கு வீட்டுக்கு வந்தும் இதுவரையும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவளுக்கு தேவன் அந்த ஆசீர்வாதத்தை இப்பொழுதே நீ கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையாக வந்த தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவங்க வாழ்க்கையில் அவங்கள விருப்பத்தை நிறைவேற்றி தருவதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். காத்துக்குள் வயல் நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரேசம் என் முதல்வர் நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே அவர் செய்த சகல ஒரு மனம். ஆமென்.